என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் உனக்கு இன்று ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இதனை நீ கவனமாக கேள். உன்னை விட்டு மற்றவர்களின் தீய சக்தியால் பிரிந்து சென்ற உறவு தன் தவறை உணர்ந்தது மட்டுமல்லாமல் அவர்களின் சூழ்ச்சியிலிருந்து வெளிவந்து விட்டார். இந்த நல்ல செய்தியை உனக்கு சொல்வதற்காகத்தான் உன் அம்மா இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் சொல்வது உனக்கு மிகவும் மனசந்தோஷத்தை கொடுக்கின்றது அல்லவா? நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த ஒரு நல்ல செய்தியை கேட்டு நீ மனமகிழ்ச்சியோடு இரு என் குழந்தையே. அதுதான் உன் அம்மாவிற்கு வேண்டும். எதை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம். இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்றாகத்தானே நடக்கும். இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் இது ஒன்றுதான் காரணம். இன்று உன் அம்மா உனக்கு இப்பொழுது நான் சொல்ல வந்திருக்கின்றேன். அது யார் என்பதனையும் உன்னிடத்தில் காண்பித்து கொடுத்து உனக்கு மன நிம்மதியை கொடுத்து உன்னுடைய அடுத்தடுத்த செயல்களில் நீ கவனமாக செயல்பட வேண்டும் என் தங்கமே. அதற்காக உன்னிடத்தில் எச்சரிக்கை விடுக்கவும் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கின்றேன், துன்பங்களை அனுபவிக்கின்றேன். இதையெல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கின்றேன் என்று என்னிடத்திலே நீ அழுது கொண்டு கூறினாய் அல்லவா? அதற்கு காரணம் என்ன என்று கேட்டும் நீ அழுதாய் அல்லவா? அதற்கெல்லாம் உனக்கு பதிலைத்தான் இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் செல்லமே, உனக்கு பிரச்சனைகள் எப்படி வருகின்றது என்று உனக்கு தெரியாமல் போனாலும் இந்த அம்மா எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? நான் உனக்கு அதனை யார் என்று அடையாளம் காண்பிக்கின்றேன். அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் ஒதுக்குவதற்கு முன்பாகவே நீயே ஒதுக்கி வைத்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உன் வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டம் என்பதே இருக்காது என் தங்கமே. உன் அம்மா சொன்னவுடன் இப்பொழுது நீ சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? யாராக இருக்கும்? யார் நமக்கு இத்தகைய துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள்? நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இத்தனை கஷ்டங்களுக்கும் யார் காரணமாக இருக்கின்றார்கள் என்று என் குழந்தையின் மனதிற்குள் எப்பொழுதும் மிகப்பெரிய கொந்தளிப்பு இருந்து கொண்டு இருக்கின்றது அல்லவா? என் செல்லமே, யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு நிற்கின்றாய் அல்லவா? என் குழந்தையை, அவசரப்படாதே. உன் அம்மா நான் உனக்கு அவற்றை நிச்சயமாக யார் என்பதனை அடையாளம் காட்டி விடுகின்றேன். எங்கு இருக்கின்றார்கள் என்றும் உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன். அது யார் என்று உனக்கு தெரிகின்ற வேளையில் நீ மிகப்பெரிய ஆச்சரியத்தை அடையப் போகின்றாய். அவர் எங்கு இருக்கின்றார் என்று தெரிந்தால் இன்னும் மேலும் அதிகப்படியான ஆச்சரியங்களை நீ அடையத்தான் போகின்றாய் என் குழந்தையே. ஏனென்றால் அவர் உனக்கு மிகவும் பரிச்சயமானவர், எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டிருப்பவர். அவர் இல்லாமல் நீ இல்லை என்கின்ற நிலையில்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் செல்லமே. நீ நிச்சயமாக அவர் யாரென்று தெரிந்துவிட்டால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் உன் அம்மா என்னுடைய பேச்சினை கேட்டு நீ உன் வாழ்க்கையிலிருந்து அவர்களை சர்வ நிச்சயமாக விரட்டி விடுவாய் என்ற நம்பிக்கை இந்த அம்மாவிற்கு முழுமையாக இருக்கின்றது என் தங்கமே. அதனால்தான் உன் அம்மா இப்பொழுது இந்த விஷயத்தை நம்பிக்கையோடு உன்னிடத்திலே பேசுவதற்காக இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. நீ நினைத்ததையெல்லாம் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி தர வேண்டுமானால் நீ இதனை எனக்காக செய்தாக வேண்டும். இந்த அம்மா என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்படி பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்றேனோ அதுபோலத்தான் மிகப்பெரிய உத்திரவாதத்தினை நீ என்னிடத்திலே தர வேண்டும் என் குழந்தையே. நீ இதனை செய்து முடிப்பாய் என்ற நம்பிக்கை என்னிடத்திலே இருக்கின்றது என் தங்கமே.
அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்கின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது. அவர் வேறு எங்கும் இல்லை, அவர்கள் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர் உனக்குள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுதுமே உன்னுடைய வார்த்தைகளில் அதிகமாக தென்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் யாரும் கிடையாது, உன்னுடைய முன்கோபம்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு மிகப்பெரிய காரணமாக மாறி இருப்பது. அதுதான் உன் அம்மா நான் உனக்கு வெளிப்படையாக உணர்த்துவதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் தங்கமே. முன்கோபத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகளும் உன்னை காயப்படுத்துவதோ மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் காயப்படுத்தி உன் மீது தேவையில்லாத ஒரு பின்பத்தை உருவாக்குகின்றது. அந்த பின்பத்தை வைத்து கொண்டுதான் உனக்கு அதிகமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டு இருக்கின்றது என்பதனை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு கவனக்குறைவினால் நீ ஒரு வார்த்தையை பேசிவிட்டாய், ஆனால் அந்த வார்த்தை வாழ்க்கையையே அழித்துவிடும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதுபோல அவசரத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளாக இருக்கும் பொழுது அது நிச்சயமாக உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களிடத்திலேயே நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன நடக்கப் போகின்றது என்பதனை உன்னிடத்திலே சொல்வேனே தவிர ஒருபோதும் நடந்த கற்பனை கதைகளை எல்லாம் உன் அம்மா நான் உன்னிடத்தில் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் என் தங்கமே. நான் சொல்கின்ற ஒவ்வொன்றும் சத்திய வாக்கு. உன்னுடைய உயிரான உறவின் மனதில் இருக்கின்ற உண்மைகளை உன்னிடத்தில் வெளிப்படுத்தப் போகின்றேன் என் தங்கமே. அவரின் மனதில் என்ன இருக்கின்றது தெரியுமா? பிரச்சனைகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பிரச்சனைகள் முடியும் பொழுது மீண்டும் மறுமுறை வேறு பிரச்சனை வந்து விடுகின்றது. இது போல பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடுகின்றது. அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்து எப்படியாவது சமாதானப்படுத்தி வெளியில் வந்தால் அடுத்த பிரச்சனை வந்து விடுகின்றது என் தங்கமே. வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று கிடைக்கவே மாட்டேன் என்கின்றது. இது போல நிம்மதி இல்லாமல் எத்தனை நாள்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது? எத்தனை காலங்கள் வாழ்ந்துவிட முடியும் என்றுதான் அங்கே அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நீ அவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது அவர்கள் மனதில் என்ன உணர்வுகள் இருக்கின்றது என்பதனையும் பேசுவதற்கு சரியான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை என்பதையும் தான் அவர்கள் நினைக்கின்றார்கள். தன் வாயில் சொன்னால்தானே அவர்களுக்கு எண்ணங்கள் என்னவென்பது மற்றவர்களுக்கு புரியும். நாம் அதை பேசுவதற்கான வாய்ப்புதான் கிடைக்கவில்லையே என்றால் நம்மால் எப்படி நம்முடைய உணர்வுகளை வெளிக்காட்ட முடியும் என்று மனதிற்குள் ஏக்கமும் அவர்களிடத்தில் இருக்கின்றது. தனக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை, சரியான மதிப்பு மற்றவர்கள் முன்னிலையில் கிடைக்கவில்லை என்ற வருத்தமும் இருக்கின்றது. நீ பேசுகின்ற பொழுது என்ன பேசுகின்றோம், யாரை பற்றி பேசுகின்றோம், யார் முன்னால் பேசுகின்றோம் என்று எதையுமே சிந்திக்காமல் பேசும் பொழுது அது அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையெல்லாம் கொடுத்திருக்கின்றது. இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறத்தில் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? அம்மாவே, எதையெல்லாம் பிரச்சனைகள் என்று ஒதுக்கி இருக்கின்றேனோ, நான் ஒதுக்கிவிட்டு வந்த பிறகுதான் அத்தனை கஷ்டங்களும் எனக்கு திரும்ப வருகின்றது. அவர்கள் இல்லாமல் நாம் வாழ முடியாது என்று சில விஷயங்கள் புரிந்தாலும், பல கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் என்னால் ஒரு சில விஷயங்களை தவிர்க்க முடியவில்லை. கோபமே வரக்கூடாது என்று உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்லவில்லை என் தங்கமே. தேவையற்ற கோபங்கள் தான் உன் வாழ்க்கையை கெடுத்துவிட்டது என்பதனை நீ மனதில் வைத்துக்கொள். இனிமேலாவது உன்னுடைய முன்கோபத்தை குறைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழ இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.
என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு சந்தோஷமான வாக்கினைத்தான் தருவதற்காக வந்திருக்கின்றேன். இந்த அம்மா என்னுடைய வாக்கானது சாதாரண வாக்கு கிடையாது. இது உன் அம்மாவினுடைய அதிசக்தி வாய்ந்த வாக்கு. இதை நான் சொல்லி முடித்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கப் போகின்றது. அது கிடைக்கும் பொழுது இந்த அம்மாவினுடைய சக்தி என்ன என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகின்றாய். என் தங்கமே, வாழ்க்கையில் சில மாற்றங்களை எல்லாம் நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்தால் அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் என்று எண்ணி நீ கனவு கண்டு கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? நீ நினைப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் இனி நடத்தி தரக்கூடியது உன் அம்மா நான் என்பதனை நீ மறந்துவிடாதே. என் தங்கமே, இந்த அம்மா சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருப்பது நிச்சயமாக உண்மை. உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதுமே வீண் போகாது. ஏனென்றால் இப்பொழுது நான் தருகின்ற ஒரு வாக்கு உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக அப்படியே நடக்கப் போகின்றது. என் தங்கமே, முதலாவதாக நீ வேண்டுமென்று என்னிடத்தில் கேட்ட ஒரு உறவை பற்றிய செய்தியை உன்னிடத்திலே சொல்லிவிடப் போகின்றேன். அந்த உறவானது உண்மையான உறவா பொய்யான உறவா என்பதனை நான் உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன். நான் காட்டுகின்ற அடையாளம் இது உன் வாழ்க்கையா அல்லது இது இடையிலேயே உன்னை விட்டு செல்லக்கூடியதா என்பதனை நீயாகவே புரிந்து கொள்வாய். என் செல்லமே, எதுவாக இருந்தாலும் அதை என்னுடைய உண்மை நிலை என்ன என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்தையும் எதை பற்றியும் யோசிக்காமல் கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு பின்னால் ஏமாந்து நிற்கக்கூடாது. வாழ்க்கை எத்தனையோ சூழ்நிலைகளை மனிதர்களிடத்தில் கொண்டு வந்து காட்டும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மனிதர்களும் ஒன்று போல இருப்பது இல்லை. ஏனென்றால் சில சூழ்நிலைகள் அமைந்து விட்டால் தவறு செய்யக்கூடாத நிலையிலும் சிலர் தவறினை செய்து விடுவார்கள். அதன் பிறகு ஏன் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். என் தங்கமே, அதனை கேட்காமல் இருந்துவிட்டு இப்பொழுது எண்ணிக்கொண்டு வருந்துவதில் எந்தவித பலனும் கிடையாது. என் தங்கமே, எத்தனையோ அறிகுறிகளையும் உனக்கு காண்பித்து கொடுத்தும் அதை உன்னால் கண்டு கொள்ள முடியாமல் போய்விட்டது. சிலருக்கு தெரிந்துமே அதையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டு எப்படி இருந்தாலும் இதுதான் என் வாழ்க்கை, இனி என்னால் இதை விட்டு செல்ல முடியாது என்று சொல்லி தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் இன்று ஐயோ அம்மா என்று கதறிக்கொண்டிருப்பதனால் எந்த ஒரு பலனும் இல்லை. அதனால் என் தங்கமே, நீயாவது இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நல்ல வாழ்க்கையினை நீயாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு விஷயம் கெட்ட விஷயம் இப்பொழுது இருக்கின்றது என்றால் அதனினுடைய நோக்கத்தை நீ பார்க்க வேண்டும். சில நேரங்களில் அதுவே உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிட்ட பிறகு நான் அதை திருத்திவிடுவேன் என்று நினைத்து கொண்டு தேவையில்லாமல் நீ பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டு எல்லாவற்றையும் நீ தூக்கி சுமக்க வேண்டாம். நீ அதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய திறமையை நம்பி அங்கே சென்று தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மாட்டிக்கொள்ளாமல் உன்னுடைய திறமையை எதில் பயன்படுத்த வேண்டுமோ அதில் மட்டுமே நீ பயன்படுத்தி உன் வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும். அம்மா எதற்காக சொல்கின்றேன் என்றால், இந்த மனிதனின் மனம் எந்த நேரமும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது உன்னிடத்தில் இப்படி பேசுகின்ற ஒரு வாய் நாளை அதையே மாற்றி பேசுவதற்கு நீண்ட நேரம் ஆகாது. என் தங்கமே, நன்றாக வாழ்க்கையில் அடிபட்டவர்களிடம் சென்று கேட்டுப்பார். ஏன் உனக்கு இந்த வாழ்க்கை இன்று இப்படி கஷ்டமாக இருக்கின்றது என்றுதான் ஆசைப்பட்டு நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தானே, அதன் பிறகு ஏன் இத்தனை சோதனைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டுப்பார். என் தங்கமே, சிலருடைய அனுபவங்களையாவது நீ கேட்டு தெரிந்து கொண்டால்தான் உன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள்ளே வரும். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய குலதெய்வத்தின் ஆசையும் அதுதான். என் தங்கமே, நீ நினைக்கலாம்,
அம்மா எல்லோருடைய வாழ்க்கையையும் இப்படி இருக்குமா என்று சொல்லிவிட முடியாது அல்லவா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை என்று வரும் அல்லவா? என் தங்கமே, சூழ்நிலைகள் தான் வேறு வேறே தவிர பிரச்சனைகள் என்பது ஒன்றுதான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் இருக்கும் ஒரே பிரச்சனை வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். அதற்கான மனப்பக்குவம் உன்னிடத்திலே இருக்கின்றதா என்பதனை சோதித்துப் பார். என் தங்கமே, முதலில் நீயாக இருக்க வேண்டும். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டுமென்றால் நீ இதை செய்தால் தானே கிடைக்கும், அப்படி இருந்தால் தானே கிடைக்கும், இப்படி கட்டுப்பாடு இருந்தால்தான் நடக்கும் என்று சொல்லும் பொழுது உன்னை நீ மாற்றிக்கொண்டால் நீ நடிக்கின்றாய் என்றுதானே அர்த்தம். உன்னுடைய நிலையிலிருந்து நீ மாறுகின்றாய் என்று வைத்துக்கொள். அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா, உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குமா என்பதனையும் நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். என் பிள்ளையே, நீ நல்ல குணங்களை கொண்டிருக்கின்றாய், நல்ல பண்புகளையும் கொண்டிருக்கின்றாய். உன்னிடத்தில் இருக்கின்ற பழக்கங்கள் இங்கு யாரிடத்திலும் இல்லை. அப்படி இருக்கின்ற என் பிள்ளை, நீ மற்றவர்களுக்காக ஒவ்வொரு விஷயத்திலும் மாறினால் உன்னுடைய சுயம் என்பது மாறிவிடும் அல்லவா? நீ உன்னுடைய செயல்களை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு துன்பம் ஏறாமல், காயப்படுத்தாமல் நீ சுதந்திரமாக செய்ய வேண்டும். எப்பொழுது உனக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கின்றதோ அறிந்திருக்கவில்லை, என்ன நடக்கும் என்பதனையும் அவர்கள் தெரிய விரும்புவது இல்லை. என் தங்கமே, இந்த அம்மா நான் சொல்லும் பொழுது அதனை புரிந்து அதன்படி நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை எப்படி உனக்கு நல்லபடியாக அமையுமோ அதுபோல அமையும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வமானது உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு ஏற்றபடி நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றுதான் எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றது. உன் குலதெய்வம் உன்னுடைய விருப்பத்தின் படிதான் நடக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். என் தங்கமி, நான் எப்படி உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக அமைத்து கொடுக்கின்றேனோ அதே போல் உனக்கு இருந்த அத்தனை நல்ல விஷயங்களையும் அவர்களாகவே செய்து கொடுக்க போகின்றார்கள். என் பிள்ளையே, இத்தனை நாட்கள் எதுவாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். இனியாவது இந்த வாக்கினை உன் வாழ்க்கையில் நீ கேட்டுவிட்ட பிறகு இந்த அம்மா சொல்வதையும் உன் குலதெய்வம் சொல்வதையும் நீ கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொண்டாலே போதும். இதைவிட எனக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்க போகின்றது? என் குழந்தையே, உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது என்று நினைப்பவள்தான் இந்த அம்மா. இந்த அம்மாவை நீ முழுவதுமாக புரிந்து கொண்டால் போதும். நீ காலம் முழுவதும் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு நாளும் கிடையாது. அது மட்டுமல்ல என் செல்லமே, உன்னுடைய கண்ணீரை நீ தேவையில்லாமல் வீணாக்கி விடக்கூடாது என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ கண்மூடித்தனமாக அன்பு வைப்பதில் தவறு கிடையாது. ஆனால் அந்த அன்பிற்கு அவர்கள் தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்களா என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றையும் நீ கண்மூடித்தனமாக செய்யும் பொழுது நிச்சயமாக அது ஒரு நாள் உன்னை பள்ளத்தில் தள்ளிவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அன்று உன் இஷ்டத்திற்கு நீ செய்ததால்தான் யாருடைய துணையும் இன்றி இந்த அம்மாவினுடைய அன்பு உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் உடன்பாடு இல்லாமல் கூட உனக்கு இருக்கலாம். நான் என்றுமே உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்து சொல்வேன். உன் வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ அதை மட்டும்தான் சொல்வேன். என் தங்கமே, இன்று உன்னுடைய அம்மா நான் உனக்கு நல்லபடியான ஒரு வாக்கினை கொடுக்கின்றேன். இதை என்னுடைய சத்திய வாக்காகவும் உனக்கு கொடுக்கின்றேன். அதனால் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உன்னை விட்டு விலகி செல்வதையெல்லாம் நீ விட்டு விலகி